இன்று வளர்பிறை சதுர்த்தி. இன்று விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யறது உகந்தது. ஏன்னா சனிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான். அது மட்டும் இல்லாம வன்னி இலை கிடைச்சதுன்னா விநாயக பெருமானுக்கு கண்டிப்பா நீங்க அர்ச்சனை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை நமக்கு தரக்கூடியது. இந்த ஆஞ்சநேயரையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மையா இருந்தாலும் அது எப்படி தாக்கம் குறையும் அப்படின்னா, விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டையும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணையும் கொடுத்தாலே நமக்கு சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையாது. இது ரெண்டையுமே எந்த கடவுளுமே கேட்டது கிடையாது. நம்ம கிட்ட நம்மளா பிரியப்பட்டு தான் கொடுக்குறோம். அப்படிப்பட்ட அந்த கடவுள்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது, அவங்க பெத்த பிள்ளைய அவங்க உருவாக்குன இந்த பிள்ளைகள் நல்லபடியா ஒழுக்கத்தோடையும் நேர்மையோடையும் இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத போது அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படி கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சவங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் பெரிய தொல்லைகள் எதுவுமே தரமாட்டாரு. நம்மளுடைய கர்மாக்களுக்கு நம்ம சில விஷயங்களை அனுபவிச்சுதான் ஆகணுமே தவிர, ஆனா அதுல இருந்து நம்ம மீண்டு கொண்டு வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை சனீஸ்வர பகவான் கொடுத்துட்டு தான் போவாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லப்படுது. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய மனசு தூய்மையாகவும் ஒழுக்கத்தோடையும் இருந்தா மட்டும்தான் சனீஸ்வரனுடைய அன்பை நம்ம பெற முடியும்.